இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்தனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றது. இன்று நாம் கொண்டாடும் திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று வழிபாட்டு ரீதியாக அழைக்கப்படுகின்றது. இன்றைய திருவழிபாட்டு ஜபங்களும் 2ஆம் வாசகமும் மகிழ்ச்சியை பற்றி எடுத்து கூறுகின்றன. ஆனாலும் முதல் வாசகமாக அமைந்துள்ள இறைவாக்கினர் எசையாவின் இறைவாக்கும் இன்றைய யோவான் நற்செய்தியும் திருமுழுக்கு யோவானின் சிறப்பியல்பை நமக்கு எடுத்துரைக்கின்றன. திருமுழுக்கு யோவான் இத்திருவருகை காலத்தில் மிகுந்த முக்கியத்தை பெறுகிறார். அவருடைய பண்பு நலன்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக தங்களை தாங்களே தயாரித்து கொண்டிருக்கிறவர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை பொறுமையாக தியானித்து படிக்கும் பொழுது பல சிந்தனைகள் நமது எண்ணங்களிலே ஓடுகின்றன. இன்றைய நற்செய்தி கேள்விகளின் தொகுப்பாக அமைகின்றது. ஏறக்குறைய இந்த நற்செய்தியிலே 7 கேள்விகள் இன்றைய நற்செய்தியில் இடம்பெற்றுள்ளன. எல்லா கேள்விகளுக்குமே மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றன. நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானிடம், நீர் யார்? அப்படியானால் நீர் எலியாவா? நீதான் வரவேண்டிய இறைவாக்கினரா? நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர்? ஏன் திருமுழுக்கு கொடுக்கின்றீர் என்று பல்வேறு கேள்விகள் தொகுப்பாக அமைகின்றன. ஒவ்வொரு கேள்விகளையும் மிகவும் அழுத்தம் நிறைந்ததாக தென்படுகின்றன. கேள்விகள் மட்டும் இன்றைய நற்செய்தியில் இடம்பெறவில்லை, அதற்கான பதில்களும் இன்றைய வாசகங்களில் காண கிடைக்கின்றன. 2 விதமான பதில்கள். திருமுழுக்கு யோவான் யார் என்ற கேள்விக்கு இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பதில் காண கிடைக்கின்றது. நேர்மறையாக பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான் கடவுளால் அனுப்பப்பட்டவர், ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர், ஆண்டவருக்காக வழியை செம்மைப்படுத்துபவர், பாலைவனத்தில் எழுப்பப்படும் குரல், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுப்பவர். எதிர்மறையாக பார்க்கும்போது திருமுழுக்கு யோவான் ஒளி அல்ல, மெசியா அல்ல, எலியா அல்ல, வரவேண்டிய இறைவாக்கினரும் அல்ல, மிதியடி வாரை அழிக்கக்கூட தகுதியற்றவர். இந்த நிலையில் நீர் யார் என்ற கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோர்தான் ஒரு ஜீவ நதி. அந்த நதியின் இன்னொரு கரையில் நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். யோர்தானுக்கு அக்கறையிலேயே ஆண்டவரின் வருகைக்காக திருமுழுக்கு யோவானின் தலைமையில் நாமும் மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவர் என்று ஆண்டவரை இந்த உலகுக்கு அடையாளப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே திருமுழுக்கு யோவானின் செயல்பாடுகள் நமதாக மாற வேண்டும். திருமுழுக்கு யோவானின் சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகளாக மாற வேண்டும். யோவானின் சிந்தனைகள் நம்மால் உள்வாங்கப்பட வேண்டும். காரணம், நம்மையும் இந்த சமுதாயம் நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் யார் என்ன பதில் நம்மிடம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்றால் என்ற கேள்விக்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நாம் கூற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் திருமுழுக்கு யோவான்கள் தான். முதலாவதாக நாமும் திருமுழுக்கு திருமுழுக்கு போல கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவரின் பாதையை செம்மைப்படுத்தவும் செழுமைப்படுத்தவும் ஆண்டவரால் திருமுழுக்கின் வழியாக அனுப்பப்பட்டவர்கள் ஒவ்வொருவருமே அப்போஸ்தலர்கள்தான். அனைவரும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள்தான். தந்தை
தம் மகனை உலகிற்கு அனுப்பியது போல மகனும் நம்மை அனுப்பியிருக்கிறார். இதற்கு உதாரணங்கள் யோவான் நற்செய்தி 17:18, 20:21, மத்தேயு நற்செய்தி 10:16. எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்றும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 28:19. என்று நம்மை கிறிஸ்துவே அனுப்புகின்றார். அன்றும் இன்றும் என்றும் அனுப்பிக்கொண்டே இருக்கின்றார். அனுப்பப்பட்டவரைப் போல நாமும் அனுப்பப்படுகின்றோம். இது ஒரு தொடர்வினை, தொய்வில்லா செய்வினையாகும். ஆகையால் தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் அனுப்பப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறுகின்றனர். மறு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 11:26 கூறுகிறது, இங்கே நாம் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, நம்மை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றவே கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக சான்று பகர வந்தவர்கள் நாமும் திருமுழுக்கு யோவானைப் போல சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் தன் அழைப்பின் மேன்மையை நன்றாக உணர்ந்திருந்தார். தாயின் கருவறையிலேயே துள்ளி குதித்து சான்று பகர்ந்தவர்தானே. இறுதி வரை ஏரோதின் அரண்மனையில் தலை துண்டிக்கப்படுவரை சான்று பகர்ந்தார். தமக்கென்ற சீடர்கள் ஆதரவாளர்கள் இருந்தபோதும் தாம் யார் என்பதில் தெள்ளத் தெளிவாக இருந்தார். அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எல்லோர் முன்பும் சாட்சிகளாக வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று மத்தேயு நற்செய்தி 10:18 கூறுகின்றது. தந்தையின் சான்று யோவான் நற்செய்தி 5:37, தம் செயல்களின் சான்று யோவான் 5:37, திருமுழுக்கு யோவானின் சான்று யோவான் 5:36, தூய ஆவியின் சான்று யோவான் நற்செய்தி 15:26 என பல சான்றுகள் இருந்தும் அவரோடு தொடக்க முதல் இருந்து வரும் நம்முடைய சான்று அவருக்கு தேவை. திருத்தூதர்கள், தொடக்க கிறிஸ்தவர்கள், இன்றைய திருச்சபை அருளடையாளங்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு சான்று பகிர்கின்றன. எனவே நாமும் உலகின் கடையெல்லை வரைக்கும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கவே திருத்தூதர் பணிகள் 1:8 அழைக்கப்படுகின்றோம். பாலைவனத்து குரலாக, இறை வாக்கினர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாதைகளை செம்மைப்படுத்தவும் பாலைவனத்து குரலாய் இறை வாக்கு உரைக்கவும் நமக்கு கடமையுண்டு என்பதை நாம் உணர வேண்டும், அறிய வேண்டும். யோர்தான் நதியின் அக்கறை மக்களை புனிதப்படுத்தும் இடமாக இருந்தது. இங்கு திருமுழுக்கு யோவானிடம் நீர் யார் என்ற ஆணவத்தோடு கேட்டவர்களெல்லாம் மனம் மாறி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். மனமாற்றத்தின் களமாக யோர்தானின் அக்கறை விளங்கியது. அங்கே உணவையும் உடலையும் பகிர்ந்து கொண்டார்கள், நியாயமாக நடந்து கொண்டார்கள், பொய்க்குற்றம் சுமத்தாமல் இருந்தார்கள், யாரையும் அச்சுறுத்தவில்லை, மனம் மாறியவர்கள் என்பதை செயல்களால் என்பித்தார்கள் என்று யோவான் நற்செய்தி 3:7-14 வரை இறைவசங்கள் கூறுகின்றன. பாலைவனத்து குரல் பலம் வாய்ந்தது. காற்றின் திசை எங்கும் விரவியது. மலைகள் இல்லாமையால் 8 திக்கும் பரவியது. ஒரு தனி மனித போராட்டமாக காற்றை கிழித்து காதுகளை பதம் பார்த்து இதயங்களை இறைவன்பால் ஈர்த்தது. அதில் சிங்கத்தின் கர்ஜனை தொனித்தது. அதிகாரம் மிக்கவர்களாய் கண்டவுடன் அது அடங்கி ஒடுங்கவில்லை. பணத்தை பார்த்தவுடன் பதுங்கவில்லை. பழிவாங்குவர்களை கண்டவுடன் சுருதி குறையவில்லை. அது ஏரோதுவாக இருந்தால் என்ன, ஏரோதியாளாக இருந்தால் என்ன, எதிர்வீட்டு படை வீரனாக இருந்தால் என்ன, சட்டம் தெரிந்த பரிசெயராக இருந்தால் என்ன, எல்லோரையுமே அது புரட்டி போட்டது. கேள்வி கேட்டது. வெறியின் பாம்பு குட்டிகளை என்று விழித்தது. உன் சகோதரனின் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல. மார்க்கு 6:18 என்று அதில் எச்சரிக்கின்றது. மரணத்தின் விளிம்பிலும் அதன் முன்னுக்கு பின் முரணான கூழை கும்மீடு போடவில்லை. மெசியாவுக்காக பள்ளங்களை நிரப்பி கோணலானவர்களை நோக்கி, கரடுமுடானவர்களை சமதளமாக்கி, பாதைகளை செம்மையாக்கி, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்கியது.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமுழுக்கு யோவானின் பாதையில் இறைவாக்கு உரைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதை நாம் சிந்தித்தது உண்டா? நான்காவது, ஆண்டவரின் ஊழியராக சேவை செய்பவர்கள். இன்றைய முதல் வாசகம் கிறிஸ்துவுக்கு முழுமையாக பொருந்தினாலும் ஆண்டவரின் ஊழியர் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். திருவருகை காலத்தில் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் இக்காலத்தில் இந்த ஊழியருக்குரிய மனப்பான்மை நமக்கு வேண்டும். ஒடுக்கப்பட்டோருக்கும், உள்ளம் உடைந்தோருக்கும், சிறைப்பட்டோருக்கும், கட்டுண்டிருக்கும் ஊழியராக பணியாற்றிட ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மகிழ்ச்சிக்குரியவர்களாக, இடைவிடாது இறைவனிடம் ஜெபிப்பவர்களாக, எல்லா சூழ்நிலைகளையும் நன்றி கூறுவர்களாக, தீமையை விலக்கி நல்லதை பற்றி கொள்வர்களாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைசர் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மனிதர். தெய்வீகம், தத்துவம் மற்றும் இசை ஆகிய 3 முறைகளில் டாக்டர் பட்டம் பெற்றவர். பிரான்சில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். தனது 32ஆம் வயதில் தன்னைத்தானே ஆத்ம பரிசோதனைக்கு உட்படுத்தினார். இதுவரை நான் செய்த அனைத்துமே பெயர், புகழ், பணம் பெறுவதற்காக சுயநலத்துடன் செய்து கொண்டவை. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நான் கேட்காமலேயே எனக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்கியது. என்னை உயர்த்தி இந்த சமுதாயத்திற்காகவும் எனது இறைவனுக்காக நான் எதுவும் செய்யவில்லை, நன்றி கெட்டவனாகவே இருந்திருக்கிறேன் என்று நொந்து கொண்டார். நான் இந்த சமுதாயத்திற்காக என்னையே தர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்த உடனே அவருக்கு நினைவு வந்தது ஆப்பிரிக்கா கண்டம். அங்கே போதிய மருந்துகள் இல்லாமையால் மக்கள் துன்பப்படுகின்றனர். மருத்துவர் எவரும் அங்கே பணி செய்ய முன் வருவது இல்லை. மிகப்பெரிய பதவியும் பணமும் அவரை தேடி வந்த நிலையில் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆப்பிரிக்காவுக்கு செல்வதற்காக உறுதி கொண்டார். ஆனால் மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெறவில்லை. எனவே மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். ஆப்பிரிக்கா சென்றார். மருத்துவமனையை தாமே மரங்களை சுமந்து கட்டி எழுப்பினார். நன்கு சேவை செய்தார். 1965ஆம் ஆண்டு தனது 90வது வயதில் கடைசி மூச்சு வரை ஆப்பிரிக்க மண்ணிலேயே வாழ்ந்து உயிர்த்தார். ஆப்பிரிக்காவின் மகாத்மாவாக அவர் அறியப்படுகின்றார். அன்னை தெரசா இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் சாட்சியாக திருமுழுக்கு யோவானாக இருந்தவர். அல்பேனியாவில் உள்ள ஸ்காபேஜில் 1910 பிறந்த இவர் துறவியாகி கொல்கத்தாவில் லொரேட்டோ கன்னியர் இல்லத்தில் தம்முடைய ஆசிரிய பணியின் பொழுது ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெற, நோயாளிகள் ஆறுதல் பெற இறைவன் தம்மை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து மனித நேயத்திற்காக வாழ்ந்தவர் அவர். செப்டம்பர் 5, 1997 வரை இந்தியாவின் ஆன்மாவாக கிறிஸ்துவின் பிரதிநிதியாக வாழ்ந்தவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தாய் திருச்சபை உன்னையும் என்னையும் நாம் அனைவரையும் அழைக்கின்றது. பாருங்கள், இப்படித்தான் இயேசுவின் வருகைக்காக இவ்வுலகை நாம் தயாரிக்க வேண்டும் என்று நமக்கு கூறுகின்றது. புறப்படுவோமா? இயேசுவின் வருகை இவ்வுலகை தயாரிக்க நாம் புறப்படுவோமா? யோர்தானின் இக்கரையில் நீங்கள் யார் என்பதை உணர்ந்தீர்களா? அக்கரையில் ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் காத்திருக்கின்றார். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவன், நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வில் செய்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களும் ஜபங்களையும் நீர் ஏறெடுத்து எங்களுக்கு தேவையான எல்லாம் வழங்கி வருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே, பல மக்களுடைய துன்பங்களை துயரங்களை நீக்கி அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்து அனைவரையும் இந்த நோய் அதிகமாக பரவாமல் எங்களை இரத்த கொட்டைகள் வைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை சந்திக்க நீர் பிறந்த
அந்த நாளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களை வாரி வழங்கும் ஆண்டவரே. நாங்கள் உமது இரண்டாம் வருகைக்காக எங்களையே நாங்கள் தயார் செய்து உம்மை சந்திக்க தகுதியுள்ளதாக எங்களை மாற்றும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிருள்ள நல்ல ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நல்ல தந்தையே, ஆமேன்.